திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் என்ன விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஷரியாவுடைய கண்ணோட்டத்திலே என்பதுதான். சகோதரர்களே, இது சம்பந்தமாக நிறைய பயான்களிலே நிக்காஹுடைய விடயத்திலே அனாச்சாரங்களையும் பற்றி சீதனங்களையும் பற்றி நிறைய உலமாக்கள் பேசியிருக்கிறார்கள். நான் பேசுகின்ற இந்த விடயம் அதனுடைய தொடரிலே இந்த திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண் இஸ்லாத்திலே நபி அவர்கள் சொன்ன அந்த பெண்ணாக இருக்கிறார்களா அல்லது அதற்குரிய மாதிரி அவர்களுக்கு தர்பியத் கொடுக்க வேண்டுமா என்ன என்பதனை பற்றி ஒவ்வொரு பெற்றோரும் விளங்கிக் கொள்ள வேண்டுமாக முக்கியமான விடயம். ஏனென்றால் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் அமானிதமாக தரப்பட்ட ஒரு சொத்து. அந்த சொத்து நபி சொன்ன அமைப்பிலே வளர்க்கப்பட்டால் வளர்த்திருந்தால் மனதுக்குள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ளுங்கள். அப்படி வளர்க்கவில்லை, உலக விடயத்தை வைத்துத்தான் உலகத்துடைய ஆசா பாசங்களுக்கு அடிமையாகத்தான் என் பிள்ளை வளர்க்கப்பட்டு விட்டது என்றால் இஸ்திஃபார் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இது முக்கியமான ஒரு விடயம் வாழ்க்கையிலே. ஈமானுடைய அரைவாசி. நபி அவர்கள் காவாசி என்று சொல்லவில்லை. ஒரு மனிதன் திருமணம் முடித்து விட்டால் ஈமானுடைய அரைவாசியை அவன் எத்திக்கொண்டான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்றால் இந்த திருமணம் என்பது எவ்வளவு ஆழமான ஒரு விடயம். ஈமான் அரைவாசி என்று சொல்லும் போது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய விடயம் சகோதரர்களே. எனவே திருமணம் முடித்த ஒவ்வொரு ஆணவர்களும் பெண்களால் கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்களும் அல்லாஹ் ரசூல் சென்ன கணவனாக மனைவியாகத்தான் இருக்கிறோமா என்பதனை நான் தொடக்கம் நீங்கள் உட்பட செக் பண்ணி பார்க்க வேண்டும் சகோதரர்களே. என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே எல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு பொருள். இந்த உலகம் நிரந்தரமற்றது. அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஒரு சிறந்த பொருள் இருக்குமானால், ஒரு உயர்ந்த பொருள் இருக்குமானால் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான ஒரு பெண் தான் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே தங்கத்தை விட, மாணிக்கத்தை விட, மரகதத்தை விட, காசை விட, மாடா மாளிகையை விட, பட்டம் பதவிகளை விட இந்த உலகத்திலே நபியுடைய வாயினால் சிறந்த பொருள் என்று சிறப்பித்து கூறிய ஒரு விடயம் அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான ஒரு பெண். சுப்ஹானல்லாஹ். அப்ப சாலிஹான பெண் என்பவர் எவ்வளவு முக்கியம் இந்த உலகத்திலே என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு இந்த சாலிஹான பெண் கிடைத்து விட்டால் அவன் இந்த உலகத்திலே சுவர்க்கத்தை உணர்ந்து கொண்டான், சீரவியாகிவிட்டான், அவன் வாழ்க்கையுடைய அனைத்து நிம்மதியையும் பெற்றுக் கொண்டான் என்ற கருத்துப்பட ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார்கள். கிடைத்தவர்கள் மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். கிடைக்காதவர்கள் சகோதரர்களே இஸ்திஃபாரும் தர்பியத்தையும் செய்து கொள்ளுங்கள். என்றால் அதுதான் இந்த உலகத்திலே மிக முக்கியமான விடயம். ஒவ்வொரு ஆண்களையும் பார்த்து சொன்னார்கள், திருமணம் முடிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களையும் பார்த்து சொன்னார்கள், மகனே, சில பேர்கள் அழகான பெண் என்று தோளை நம்பி முடிப்பார்கள், நல்ல காணி பூமி இருக்கு என்று அதையும் பார்த்து முடிப்பார்கள், ரோயல் ஃபேமிலி என்று அவங்க ஊர்ல ஹைஃபை ஆக்கள் என்று நினைத்து அங்கு போய் திருமணத்தை முடிப்பார்கள். இந்த மூன்றை மாத்திரம் வைத்து நீ முடித்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம், கணவன் என்ற மரியாதை, ரெஸ்பெக்ட் உனக்கு அந்த வீட்டில் இருந்து கிடைக்காது மகனே. நீர் அந்த பெண்ணை முடிப்பதற்கு முன் தீனுள்ள ஒரு பெண் என்று பார்த்து தெரிந்து அறிந்து விசாரித்து அதுக்கு பின்னால் தான் முடிவை கொடு. உன் வாழ்க்கை வெற்றியாகும், உன் வாழ்க்கை சந்தோஷமாகும், நீ நினைச்சதை சாதிக்கலாம், உன் வாழ்க்கையில் ரெஸ்பெக்ட் இருக்கும், நீ நிம்மதியாக இருப்பாய்.
என்று பல அர்த்தங்களை வைத்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். சகோதரர்களே, இப்போது நாங்கள் இந்த தாத்து தீன், தீன் உள்ள பெண் என்று சொல்றாங்களே நபி அவர்கள், அந்த தீன் உள்ள பெண் என்றால் யார்? நாம் முடித்ததா அல்லது நாங்க முடிக்க போறதா அல்லது வேறொரு விடயமா என்பதனை இப்போது நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். ஹதீஸின் அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தீன் உள்ள பெண் என்ற மனைவி கடும் தீன் என்று சொன்னால், நான் சொல்லுகின்ற இந்த அடையாளம் உங்கள் மனைவியிடத்திலே இருந்தால் நீங்கள் சென்ன விடயம் ஓகே சரி, நான் சென்ன விடயம் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்றை வழங்கி என்ற வைப்பு தீன் தான் என்று அவ போடுகின்ற முக்காட்டையும் அவ போடுகின்ற சில விடயங்களையும் பார்த்து முடிவெடுக்க கூடாது. சகோதரர்களே, தீன் உள்ள பெண் ஒன்னாவது அடையாளம் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். முடிக்கக்கூடிய வாலிபர்களே, நீங்கள் நான் முந்தி சென்ன மூனையும் பார்க்காமல் கடைசியா சென்ன விடயத்தை பார்த்து, அதுவும் இருந்தால் முந்தி சென்ன மூன்றும் இருந்தால் உங்களுக்கு 100 அலா 100 அந்த வாழ்க்கை அமையும். முதல் நீங்கள் பாருங்கள், அந்த தாத்து தீனில ஒன்னாவது அடையாளம், நீங்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால் நீங்கள் அவளுடைய முகத்தை பார்க்கும் போது அந்த முகத்தை பார்க்கும் போது உங்களோட மனசிலே கவலையும் கஷ்டங்களும் சிரமங்களும் அப்படியே இல்லாமல் போய்விடும். அந்த அளவுக்கு அந்த பெண் உங்களை வரவேற்பாள். சந்தோஷம் வாரென்றால் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது ஒவ்வொரு வாப்பாமாரும் குமர் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுடைய பொறுப்பு, என் அமானிதத்தை உங்களிடம் இறக்கி வைக்கின்றேன். பெற்றோர்களாய் ஒவ்வொருவரும் திருமணம் முடிப்பதற்கு முன் இந்த ஹதீஸை படித்து கொடுக்க வேண்டும். சகோதரர்களே, ஏதோ தெரியும் என்று விடாதீர்கள். மகளை அழைத்து, மகளே, நீர் இப்போது வேறொருடைய பொறுப்புக்கு போக போகின்றாய், நீர் இவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த அமானிதத்தை நீங்களும் கக்கி விடுங்கள். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவர்கள் நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அலங்கரித்து சிரித்த முகத்துடன், நீங்கள் எப்போது வந்தாலும் சிரித்த முகத்துடன் தன்னை அலங்கரித்து வரவேற்கக்கூடிய, சலாம் சொல்லி வரவேற்கக்கூடிய பெண்ணாக இருப்பாள். இதுதான் தீனுடைய பெண்ணுடைய ஒன்னாவது அடையாளம். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, நாங்கள் வரும்போது படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டு அல்லது வேற வேலை செய்து கொண்டு கணக்கில்லாமல் நம்மளை எந்த ஒரு ரெஸ்பெக்டும் தராமல் இருக்கக்கூடிய பெண்ணை பற்றி இஸ்லாம் பேசவே இல்லை. இஸ்லாம் மர்அத்து சாலிஹா என்று சொல்லக்கூடிய பெண் இந்த அமைப்பிலே வளர்க்கப்படுவாள். கணவனுடைய ஹக்கை, பிசினஸ் டென்ஷன், வயலுடைய டென்ஷன், நண்பர்களுடைய டென்ஷன், இது அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவர்கள் தன்னை அலங்கரித்துக் கொண்டு எதிர்பார்த்த வண்ணமாக கணவன் வருகின்ற டைம் என்று சொல்லி தட்டினவுடன், சலாம் சொன்னவுடன் ஓடி வந்து கதவை திறந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க என்று அந்த முகத்தை பார்க்கும் போது உள்ளத்தில் இருக்கிற கவலை, கஷ்டம், பிரச்சனை போய்விடும். அதுதான் ஒரு சாலிகான ஒரு பெண்ணுடைய அடையாளம். அவள் கணவன் வருகின்ற நேரத்திலே என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கோபத்துடன் இருக்க மாட்டாள், விகாரமான தோற்றத்துடன் இருக்க மாட்டாள், அசிங்கமான நைட்டிகளையும் ஊத்தியான நைட்டிகளும் போட்டு இருக்க மாட்டாள். அவள் கணவன் வருகின்ற நேரம், அது 50 வருஷம் திருமணம் முடித்தாலும் சரி, 60 வருஷம் திருமணம் முடித்த கணவனாக இருந்தாலும் சரி, மௌத்து வரைக்கும் இவ்வாறு நடக்கின்ற பெண்கள் சாலிகான ஒன்னாவது அடையாளத்தை பெற்ற பெண்கள் என்பதாக இஸ்லாம் தெளிவாக வலியுறுத்தி சொல்லுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய பேருக்கு இப்படி கிடைத்திருக்கும். நிறைய பேர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லியிருப்பீர்கள். கிடைக்காதவர்கள் கவலைப்படுங்கள். ஏனென்றால் இந்த உலகத்துடைய ஒரு அமானிதம், ஒரு பொறுப்பு இப்படியான ஒரு பெண்ணை எடுப்பதுதான். ஒரு கணவனுக்குடைய பொறுப்பு அதுதான். எனவே ஒவ்வொருவரும் இப்படியான பெண்ணை தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கு ஏத்தாப்போல் பாப்பாமார்கள், பெற்றோர்கள் அந்த பிள்ளையை தர்பியை கொடுத்து வளர்த்திருப்பார்கள். இன்று சில இடங்களே பார்க்கின்றோம், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னால் அந்த தாய் சொல்லுகின்றாள், நான் பாப்பாவை வளைச்சு போட்ட மாதிரி நீயும் வளைச்சு போடணும், நாம நம்முடைய கைக்குள் எல்லாத்தையும் எடுக்கணும். இப்படி சில தர்பியத்திலும் சில இடங்களிலே நடப்பதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா சகோதரர்களே.
தான் எப்படி நம்மட பாப்பாவை கொன்றலோட வைத்திருக்கிறனோ, மகளே நீயும் கொன்றலோட வைத்துக்கொள், மாமா மாமியாக்கு அசரக்கூடாது என்றெல்லாம் பேசுகின்ற உம்மாமார்களும் பாப்பமார்களும் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கின்றார்கள். கவலையான ஒரு விடயம், மார்க்கத்துக்கு முரணான விடயம். மறுமையில் அவ்வாறு சொல்லுகின்ற பெற்றோர்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இது சாதாரண ஒரு விடயம் அல்ல, அல்லாஹ்வினால் ரசூலினால் ஏவப்பட்ட ஒரு விடயம் என்பதனை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை விரிவாக செல்ல நேரம் இடம் கொடுக்காது அவர்களே. இது உண்மையிலே திருமணம் முடிக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் அழைத்து பேச வேண்டிய விடயம், பெண்களையும் அழைத்து பேச வேண்டிய விடயம். ஹுதுபாவிலே சுருக்கத்தை இப்படி ஒன்று இருக்கு என்பதை உணர வேண்டும், தெரிய வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறோம். இரண்டாவது விஷயம் சகோதரர்களே, இதா அமர், கணவன் ஒரு விடயத்தை ஏவினால், மார்க்கத்துக்கு உட்பட்ட ஒரு விடயத்தை, என் நண்பர்கள் வருகிறார்கள் கொஞ்சம் சமைக்க வேண்டும், அல்லது இந்த பொருளை கொண்டு வாருங்கள், அல்லது இவ்வாறு செய்யுங்கள் அவ்வாறு செய்யுங்கள், என் உடுப்பொன்றை ஐம்பணி வைங்கள், ஏதோ ஒரு நல்ல விடயத்தை ஏவினால், அவங்களுக்கு உத்தரவிட்டால் மனம் உவந்து சந்தோஷமாக சகோதரர்களே அவர்கள் அதை செய்ய வேண்டும். இரண்டாவது ஈமானுடைய அடையாளம். சாப்பாட்டுக்கு நண்பர்கள் வருகிறார்கள், சொந்தங்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் கடையில கொண்டு வாங்கள் என்று, அல்லது என்னால் முடியாது என்று முகத்தை சுழிச்சி முகத்தை விகாரமாக்கி சவர்களை ரூமுக்குள் கதவை அடைத்து படுக்கின்ற எத்தனையோ குமர் பிள்ளைகள் இன்று இருக்கிறார்கள். கணவனுடைய வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பது கிடையாது, கணவனுடைய வார்த்தையை மதிப்பது கிடையாது. சகோதரர்களே, பெரியவர்களே, இது சாலிகான பெண்ணுடைய அடையாளத்துக்கு மாற்றமான அடையாளமாகும். ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகளே, நீங்கள் திருமணம் முடிக்க போவதாக இருந்தால் உங்களோட கணவருக்கு நீங்கள் இதாத் செய்ய வேண்டும். எந்த பெண் இதாத்தும் தொழுகையும் நோன்பையும் மாத்திரம் செய்து கொண்டாலே அவள் சுவர்க்கவாசி என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி இருக்கிறார்கள். ஐயுமா இம்ராத்தின் இதா ஸல்லத் ஹம்ஸஹா வ ஸாமத் ஷஹ்ரஹா வ அத்தஅ ஸௌஜஹா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் தொழுது கொண்டு நோன்பையும் பிடித்து கணவனுக்கு கட்டுப்பட விடயத்திலே ரொம்ப இதாத்தா இருந்தால் போதும், நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்கள். எப்படிப்பட்ட சொர்க்கம்? ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் மாத்திரமா? அப்படியான சொர்க்கம் அல்ல. 8 கதவுகளும் சொர்க்கத்திலே திறக்கப்பட்டு 8 கதவுகளின் ஊடாக வாங்க வாங்க எங்கட சொர்க்கத்துக்கு வாங்கல, எங்கட சொர்க்கத்துக்கு வாங்கல என்று அழைக்கப்படும். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, ஏன்னா இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு சஹாபி பெண்மணிக்கு, கணவனை குறை சொன்ன பெண்மணிக்கு சொன்னார்கள், பெண்ணே, உன் கணவனை பற்றி நீ பேசுகின்றாய் என்னிடம், உன் சொர்க்கமும் நரகமும் கணவனுடைய மீதுதான் இருக்கிறது. அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை தீர்மானிப்பதும் நரகத்தை தீர்மானிப்பதும் கணவன் விஷயத்தில் தான் இருக்கிறது பெண்ணே என்று சொன்னார்கள். இன்னும் தெளிவாக விரிவாக சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எல்லாருக்கும் அப்படியான மனைவிகள் கிடைக்க வேண்டும் சகோதரர்களே. ஐயுமா இம்ரஅத்தின் இதா மாத்தத் வ ஸௌஜுஹா அன்ஹா ராதின் தகலத்தில் ஜன்னah. கணவன் மன திருப்தியோடு இருக்கும் போது ஒரு பொம்புல மௌத்தானால் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துங்கள் அப்படி கிடைத்தால். எனவே நம் வார்த்தைக்கு எது வார்த்தை பேசாமல், நம் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேசாமல், கணவனுடைய ஏவினால் அதுக்கு கட்டுப்பட்டு அதை செயல்படுத்தி ஆசையோட ஆர்வத்தோட செயல்படுத்தக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, சஹாபா பெண்மணிகள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள். சும்மா சொர்க்கத்தை சம்பாதிக்கல. அவங்களுடைய சம்பவத்தை எடுத்து சொன்னால் நேரம் இடம் கொடுக்காது சகோதரர்களே. எத்தனை சம்பவங்கள், கட்டுப்பட்ட சம்பவங்கள், இதாத் செஞ்ச சம்பவங்கள், நோயோட கணவனுக்கு ஹிஜ்மத் செஞ்ச சம்பவங்கள் எல்லாம் இருக்கிறது. அடுத்தது சகோதரர்களே, மூணாவது விடயம், முக்கியமான விடயம், வலா துகாலிஃபுஹு. கணவனுக்கு எக்கட்டத்திலையும் எந்த நிலைமையிலையும் சொத்துக்களாலேயோ தன்னோட உடம்பாலேயோ எந்த ஒரு வெறுக்கக்கூடிய செயலையும் வெளிப்படுத்த மாட்டான். சுப்ஹானல்லாஹ். கணவனுக்கு தெரியாம வெளியிறங்குவது கணவனுக்கு பிடிக்காது என்றால் உயிர் போனாலும் கணவன் உத்தரவு இல்லாமல் மறுகால் எடுத்து வைக்க மாட்டார். கணவனுக்கு பிடிக்காதவருடன் பேச மாட்டாள்.
மார்க்கத்துக்கு உட்பட்ட விடயமாக இருக்க வேண்டும். கணவனுக்கு தொழுகிறது பிடிக்கலன்னு சொன்னா அதுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய விஷயம். அதுக்கு பிறகுதான் கணவன். எனவே சகோதரர்களே, எனவே கணவனுக்கு பிடிக்காத கணவனுடைய சொத்துக்களிலே மோசடி, கணவனுக்கு தெரியாமல் அவனுடைய சொத்தை எடுத்து பங்கிடுவது, குடும்பத்துக்கு கொடுப்பது, அவங்களோட உம்மா பாப்பாவை தெரியாமல் பதுக்கி எடுப்பது, இதெல்லாம் மார்க்கத்துக்கு முரணான ஒரு சாலியான பெண்ணுக்கு மாற்றமான தன்மைகள் சகோதரர்களே. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமக்கு கிடைத்த நாம் கட்டி கொடுக்கின்ற பெண் இந்த தன்மைகள் கொண்ட பெண்ணா, என் மகளுக்கு நான் இதை சொல்லியிருக்கிறேன், இந்த தர்பியத்தோட தான் வளர்த்திருக்கிறேன் என்று உம்மா படித்து கொடுக்க வேண்டும். மகள் நான் பாப்பாவோட எப்படி நடக்குன்னு தெரியும் தானே, பாப்பாக்கள் உத்தரவு இல்லாமல் ஒரு நாள் மீறி இல்லை, பாப்பாட உள்ளத்தோடச்சு இல்லை, பாப்பாட முன்பின் இருந்தாலும் நான் மன்னித்து நான் எவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு போற மகனே, இதே மாதிரி மகளே நீயும் வாழ வேண்டும் என்று தர்பியத் கொடுக்க வேண்டும். அடுத்த விஷயம் சகோதரர்களே, கணவன் செய்கின்ற உபகாரங்களுக்கெல்லாம் நன்றி செலுத்துற தன்மை கொண்டவளாக இருக்க வேண்டும். ஜஸாக்கல்லாஹ் கைர், இதை தந்தீங்க, இதை வாங்கினீங்க, என்னை இப்படி சந்தோஷப்படுத்தினீங்க என்கிற அந்த சுக்ரியத், அந்த உள்ளத்தால என்னதான் செஞ்சாலும் ஒரு நன்றி வெளிப்படாத சில பெண்கள் இருக்கிறார், அதை நன்றியாக சொல்ல மாட்டார்கள். இப்படி நன்றி செலுத்துகிற தன்மை கொண்ட பெண்ணாக இருக்க வேண்டும். ஐந்தாவது தன்மை, தவறுகள் முன்பின் நடந்தால் மன்னித்து மறைத்து வாழ பழக வேண்டும். இது ஒரு மனைவியிடத்தில் இருக்க வேண்டிய 5 விதமான விசேட தன்மைகள். ஒரு கணவனிடத்திலையும் எப்படி இருக்க வேண்டும், கணவன் என்பவன் மனைவியோட எப்படி நடக்க வேண்டும். அவர் பட்டம் இருப்பதற்காக, பதவி இருப்பதற்காக, அவர் அவர்களை பெரிய லெவல்ல இருக்கார் என்பதற்காக வேண்டி அவர் ஒரு ஆடு மாடை மேய்க்கிற மாதிரி அப்படி மேய்க்க முடியாது. அவங்க சண்டித்தனம் காட்ட முடியாது. மனைவி என்பவங்க நம்முடைய ஏச்சு பேச்சுக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்பது அல்ல சகோதரர்களே. ஆண் என்ன செய்ய வேண்டும், கணவன் எப்படி இருக்க வேண்டும், சாலியான கணவர். ஒன்னாவது, அது ஒரு அமானிதம் என்பதனை விளங்க வேண்டும். எனக்கு தரப்படக்கூடிய ஒரு பெண் அமானிதம் என்பதனை வழங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எடுக்கிற ஒவ்வொரு மனைவிமாரும் உங்களுக்கு அமானிதமா தரப்பட்ட ஒரு சொத்து. ஒரு ஆள் ஒரு பொருளை தருகிறார், அமானிதமா தருகிறார், அதை நீங்கள் நினைச்ச மாதிரி பாவிக்க முடியாது, நினைச்ச மாதிரி ஏச முடியாது, நினைச்ச மாதிரி திட்ட முடியாது, மறுமையில் விசாரணை செய்யப்படும். ஏனென்றால் ஒரு அமானிதமான சொத்து. மனைவியை பார்த்து பானா பூனா கீனா கானா என்று திட்ட முடியாது, உங்களோட கோபத்தை திணிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், கல்யாணம் என்பது அரவாசி ஈமான், மத்த அரவாசி அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கணவன்மாரையும் பார்த்து நீங்கள் மனைவிமார்களுக்கு அநியாய முறையில ஏசி இருந்தால், திட்டி இருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். மறுமையில் விசாரணை. மனம் நொந்து வெந்து எந்த மனைவியெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மறுமையில உங்களை மாட்டுவார்கள். நீங்கள் நினைக்கக்கூடாது இது சாதாரண விடயம் அல்ல. அமானிதம் என்பது பேணி பாதுகாக்க வேண்டும். அவங்களை அமானிதமா எடுத்த மாதிரியே, அந்த பொருள் எடுத்த மாதிரியே நொறுங்காமல், ஒட்டையாமல், மனசு தளராமல், சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷத்தை கொடுத்து வாழ்பவன் தான் ஒரு சாலியான கணவன். நான் எனக்கு கீழே இருக்கணும் என்று ஒரு அடிமையை போல, ஒரு வேலைக்காரியை போல நடத்துவது மறுமையில் விசாரணை செய்யப்படும் சாதாரண ஒரு விடயம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஆலிமாக இருக்கலாம், ஹாபிஸாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், அக்கவுண்டராக இருக்கலாம். நீங்க சமுதாயத்தில் எல்லாருக்கும் முன்னாலே மனுஷன் பழமொழி சொல்லலாம், இவர் உண்மையில ஒரு மனுஷன் என்று எல்லாரும் உங்களை புகழலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, ஹைருக்கும், உங்களை சிறந்தவர் வெளி வேஷம் போட்டு வெளியில பார்த்து எல்லாரையும் சிரித்து மகிழ்பவர்கள் அல்ல. மனைவி சொல்ல வேண்டும், உள்ளத்தால மனைவி சொல்ல வேண்டும், என் கணவர் மிகவும் சிறந்தவர், உயர்ந்தவர், பண்பு மிக்கவர், ஒழுக்கமுடையவர், என்னை ரெஸ்பெக்ட் தரக்கூடியவர் என்று எந்த மனைவி சர்டிபிகேட் கொடுக்கிறாங்களோ அப்போதுதான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவராக முடியும். ஊருக்கு நல்லவராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரர்களை பார்த்து நல்லா சிரிக்கலாம், மனைவியை பார்த்து ஜாதியாக நடந்தால் அந்த மனைவி அல்லாஹ்விடத்திலே உங்களை சிறந்தவர் என்று சொல்ல மாட்டார்கள் சகோதரர்களே. எனவே கனவு மாட்டைக்கு 2வது தன்மை, சிறந்தவர் என்ற பெயர் எடுக்க வேண்டும். சிறந்தவர் என்ற பெயர் என்றால் அவர்களுடைய ரெஸ்பெக்ட் கொடுக்கப்பட வேண்டும், அவர்களை மதித்து நடக்க வேண்டும். உங்களோட உம்மா பாப்பா ராத்த மாட்ட போய் அந்த பெண்ணை நீங்கள் அசிங்கப்படுத்த கூடாது, அவருடைய சிறு குறைகளை போய் சொல்லி அவர்களை நோண்டியாக்க கூடாது. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லியிருக்கிறார்கள் தெளிவாக. சகோதரர்களே, 3வது விடயமாக சொன்னார்கள், ஒரு உலகத்தில் ஒரு கெட்ட கணவர் யார் தெரியுமா, ஆக மோசத்திலேயும் மோசம்,
அதுக்கு அங்கட மோசமே கிடையாது. அவன் யாரண்டா மனைவியிட ரகசியங்களை, பண்புகளை, அவருடைய சில இயற்கை உணர்வுகளை, உணர்ச்சிகளை கூட்டாளிமார்களுக்கு முன்னால ஜோக்காக கதைச்சு, உம்மா பாப்பாமாருக்கு முன்னால, ராத்தா தங்கச்சிமாருக்கு முன்னால அவட குறைகளை, அந்த மறைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கதைச்சு சகோதரர்களை அம்பலப்படுத்துறவன் உலகத்தில ரொம்ப கெட்டவர்களில் மிக மிக கெட்டவன் சொன்னார். அல்லாஹு அக்பர். மறுமையில் சகோதரர்கள், இன்று எத்தனை பேர் மனைவியை சீரழிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், பயமுட்டாற்றல் இருக்கிறார்கள், அசிங்கமான போட்டோவை தன்னுடைய போனில வச்சு அசிங்கப்படுத்துகின்றவர்கள் இருக்கிறார்கள். மனைவியை பற்றி ஜோக்காக கூட்டால் மாட்ட இரவு அப்படியே அப்படி நடந்த இப்படி நடந்த சிரிச்சு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மனைவியுடைய எந்த உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் விடயங்களையும் யாராவது சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தீங்குக்குரியவர்கள். சகோதரர்களே, அமானிதமாக தரப்பட்ட சொத்து. எனவே கணவன் மூன்றாவது விடயம், இதை மிகவும் கவனமாக கேட்க வேண்டும். இந்த விடயத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. ஒவ்வொரு கணவன்மாரும் அப்படி செய்திருந்தால் மன்னித்து கேளுங்கள். அவர்களை அசிங்கப்படுத்தியிருந்தால், உங்களோட குடும்பத்துக்கு முன்னால் அசிங்கப்படுத்தியிருந்தால் நீங்கள் அவருடைய மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள். என்றால் இத்துடன் முடிவும் ஒரு விடயம் அல்ல, இது மறுமையில தொடரும். இது மறுமையில தொடரும். கொம்புள்ள ஒரு ஆடு, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே. நானும் தான் நீங்களும் தான். பேசுறதுல நான் அவுளியா என்பதல்ல, கேட்கிறதுல நீங்க தப்பானவர்கள் என்பதல்ல. வசியத்தை எனக்கும் உங்களுக்கும் தான். நாங்கள் எல்லோரும் மாற வேண்டும். குதுபா என்பது வெறுமனே பயான் பேய் கேட்பது அல்ல. ஒரு கொம்புள்ள ஒரு ஆடு, கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை பார்த்து இப்படி குத்திட்டால் மறுமையில 2 ஆட்டையும் கூப்பிட்டு கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து நீ குத்தினதை போல் குத்து என்று அல்லாஹ் சொல்லுவான். குத்தி அந்த தண்டனையை மறுமையில அனுபவிச்சதுக்கு பின்னாலதான் அந்த ஆடு மண்ணாக போய்விடும். கொம்பில்லாத ஆட்டுக்கு இந்த விஷயம் என்றால், உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உள்ள அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட சங்கியான படைப்பு ஒன்றுக்கு உங்களோட கையில அமானிதமா தரப்பட்ட அந்த மனைவிக்கு இப்படி அசிங்கப்படுத்தினால் எவ்வளவு கேள்வி கணக்கு இருக்கு. சில இடங்களை பார்க்கிறோம், உங்க அப்பா அது தாரண்டா வாங்கிக்குவா, உங்க அப்பா இது தாரண்டான்னு தரல, அவன் பொய்யன், அவன் ஏமாத்துக்காரன், எனக்கு மஜ்லிஸ்ல எனக்கு காணி இத்தனை தாரண்டா, அங்க 3 ஏக்கர் தான், எனக்கு இந்த கார் தாரண்டா, எனக்கு அந்த கார் தந்த, எனக்கு இப்படி தாரண்டா அப்படி தந்த. இதெல்லாம் மனைவியை வச்சு கேவலப்படுத்தி உம்மாவும் பாப்பாவும் கணவனுடைய அவளை ஓரம் தள்ளுகின்ற எத்தனை பேர்களை பார்க்கின்றோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமையிலே உங்களுக்கு விசாரணை, ஒவ்வொரு வார்த்தைக்கும் விசாரணை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த விஷயம், ஒரு கணவன் தெரிந்து கொள்ளக்கூடிய அடுத்த விஷயம், அவனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விடயம் சகோதரர்களே, அவர்களுடன் அன்பாக, பண்பாக, இரக்கத்தோட பழக வேண்டும். அவர்களோட மனைவி என்று வரும்போது இரக்கத்தோட, பாசத்தோட, புதுசிக்கல்ல. புதுசிக்கு எல்லோரும் போனிலையும் மை ஹார்ட் சுவிச்சி என்றெல்லாம் எழுதுவார்கள். வயசு போக போக அவர்கள் வேற வேற பேரை போட்டு போனிலே பதிகின்றார்கள். அப்படி அல்ல. 60 வயசானாலும் மனைவி மனைவிதான், கணவன் கணவன் தான். இன்னும் கல்யாணம் முடிச்ச மாதிரி தான் நாம 2 பேரும் மிதிக்கணும் என்று மக்கள் சந்தோஷப்படுற அளவுக்கு எங்கள் வாழ்க்கை அமைக்கப்படணும். எங்களது சண்டித்தனத்தையும் எங்களது வாய் திறமையும் நாவு திறமையும் காட்டும் ஒரு இடம் மனைவி அல்ல. மனைவி என்பது அது அமானிதமா தரப்பட்ட சொத்துடன் இவ்வாறு தான் நடந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் தெளிவாக சொல்கிறது. ஆக அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கிறது. நேரம் போதாதி சகோதரர்களே, அது ஒரு சந்தர்ப்பத்திலே ஊர் மக்கள் வாலிபர்களை எடுத்து இன்னும் ஒரு உலமாக்களை வைத்து இவ்வாறான பயானை தெளிவுபடுத்தியதுக்கு பின் இந்த திருமணங்களை முடித்துக் கொடுங்கள். ஏனென்றால் உள்ளத்திலே மாற்றம் பெறும். எத்தனை கணவன்மார் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறார்கள், எத்தனை மனைவிமார்கள் சந்தோஷம் இருக்கிறார்கள். இந்த முறை நான் போன கிழமை மக்காவில் இருந்தேன். ஒரு உண்மையை சொல்கிறேன். மக்காவில் இருந்தேன். ஒரு குரூப் வந்தது. ஒரு திருமணம் முடித்தவர்கள் வந்தார்கள். 3 வருஷம் திருமணம் முடித்து, அப்ப கௌபாவை பார்த்து கேட்கின்ற துவா கபூலாகும் என்று சொன்னேன். அப்போது அவர்கள் வந்தார்கள். குனிந்து பார்த்து வாங்கள் என்று சொன்னேன். குனிந்து பார்த்தே வந்தார்கள். தலையை நிமிர்ந்து கேளுங்கள், அல்லாஹ்வோட வீட்டை பார்த்து என்று சொன்னேன். அந்த பெண்மணி என்ன துவா கேட்டாள் என்றால், யா அல்லாஹ், என்னை என் கணவரின் பிரித்திடன்னு கேட்டான். கௌபாவை பார்த்து. சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு அந்த விஷயம் வந்தவுடன் நான் ஏசினேன். அவர்களுக்கு தரபியத்து கொடுத்தேன். ஏதோ மடத்தனமாக செஞ்சு விட்டார்கள். இவ்வாறு வெறுப்புடனும் இவ்வாறு மன சங்கடத்துடனும் எத்தனைவர்கள் வாழுவோம், என்ன செய்கிற புள்ளிகளுக்காக வாழுவோம் என்று நினைக்கிறார்கள். சகோதரர்களே,
ரெண்டு பேரும் சின்ன முறைப்படி வாழாவிட்டால் மறுமையில் தப்ப முடியாது. எனவே கணவன் மூலமாக மனைவியின் மூலமாக கணவனும் சொர்க்கத்தை சம்பாதிக்க வேண்டும். யா அல்லாஹ், கண்குளிர்ச்சியான கணவன் மனைவி எங்களுக்கு, எங்களுடைய மக்களுக்கு, வாலிபருக்கு கொடுப்பாயாக, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பாயாக. எங்களுடைய கணவன் மனைவிமார்களையும் கண்குளிர்ச்சியாக ஆக்கி தருவாயாக. இந்த சொல்லப்பட்ட தன்மை கொண்ட பெண்ணாக மாற்றி தருவாயாக. எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வாயாக. வாழ்க்கையில் சந்தோஷத்தை தருவாயாக, வாழ்க்கையில் நிம்மதியை தருவாயாக. எத்தனை பேர்கள் மனம் உடைந்து வாழ்கிறார்கள் யா அல்லாஹ், சந்தோஷம் இல்லாமல் தவிக்கிறார்கள் யா அல்லாஹ், யாருடன் சொல்ல முடியாமல் துடிக்கிறார்கள் யா அல்லாஹ். அவங்களுக்கு ஆறுதலை கூடிய அல்லாஹ், தக்குவாவுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மைகளை கொடுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, அவங்களுடைய சொத்தையும் அவங்களுடைய ஆடம்பரங்களையும் பார்த்து கல்யாணம் முடித்து திண்டாடுகின்றார்கள் யா அல்லாஹ். ஈமானை கூடிய அல்லாஹ், எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். இறுதி முடிவை நல்லதாக்கி தந்தல்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிர தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله الذي سهل لبطرك العباد ويسر وأطال عليه من خزان جوده الذي لا تقدر وجعل هذا اليوم يعود في كل أسبوع ويتكرر ونقه به من الذنوب والآثام. أحمد سبحانه وتعالى نعم الذي لا تحصل وهو المستحق ليحمد ويشكر وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له خلق فقدر ودبر ويسر وأشهد أن محمدا عبده ورسوله صاحب اللواء والكوثر. اللهم صل على محمد وعلى آل محمد مع لاح الهلال وأنبت وسلم تسليما كثيرا أما بعد. فيا عباد الله اتقوا الله، فإن ليس السعيد من أدرك المال والجاه والعزة، فإنما السعيد من اتقى الله بما يبدي ويبيد ونجا من نار حرها الشديد وطعم أهلها الزكوم واللباس من القطران والحديد. فقد قال جل وعلا في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا منه بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا أستغفر لي ولكم من كل ذنب فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله اتقوا الله حتى تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن أحسن الكلام كلام الله ملك المنان وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. وعليكم بسنتي وسنة الخلفاء الراشدين المهديين وعضوا عليها بالنواجذ. الله صحابي لا تتخذوا من بعد غربا ومن حب فبحب أحبهم ومن أبغل فببغل أبغلهم خير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. فيا عباد الله إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد. اللهم اغفر للخلفاء الأربعة أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله عنه وبنت رسول فاطمة الزهراء رضي الله عنها ونسيبتين الكريمين حسن والحسين ومن نبيك سيدنا الحمزة والعباس ونبقي على رسول الله صلى الله عليه وسلم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع مجيب الدعوات. مولانا يا رب العالمين اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار ولا تشبه خلقنا بالنار ولا تجعل من حدبها ولهبها فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله رحمكم الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله العليم الجليل الجبار يهدكم ولذكر الله تعالى والله أكبر والله يعلم ما تصنعون. أقيموا الصلاة.